என்ன தம்பி பண்ணுற? தேன் அழுகிட்டு பண்ணம் காட்டுறேன். தேன் அழுகி பண்ணணும். இப்படி தான் பண்ணணுமா? இப்படி தான் எந்த குணம் வர இப்படி கசிக்கு இப்படி தனியாக வச்சுக்கிங்க. அழகு இது பார்த்தியா? ஒரு தலை விட்டுருங்க கொடுங்க. அதில் என்ன மூலிகை தலையா? என்னென்ன மூலிகை தலை? மூலிகை தலையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அது விஷ மருந்து தான். ஃபஸ்ட்டு மூலிகை தலைன்றது ஃபஸ்ட்டு வேப்பந்தலை, ரைட்டா? அடுத்தது நம்ம சாப்பிடுமே மழை காலத்தில் சீத்தா தலை. அடுத்தது இந்த கப்பம் பூண்டுக்குது, அது ஒன்று. இன்னொன்று கொக்குமணி தலை. எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கட்ட வேண்டியது கடுப்புலா தலை. அது வந்து எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும், அங்கே வில்லேஜில் கிடைக்கும். இங்கே டவுனு பஞ்சாயத்து இருந்தால் எதுவும் கிடைக்கிறதில்ல. அதுக்கோசரம் இன்னொரு கப்பு பூண்டு தலையோடு சேர்த்து காட்டுறோம். நெளிஞ்சிருச்சு, நெளியாத வைக்கிறதான மாதிரி இந்த பண்ணாடை நம்ம தோட்டத்தில் இருக்குதுல்ல, தேங்காய் மரத்தில் இருக்கிற பண்ணாடை. இந்த போன வேலையில் ஒரு மடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எந்த பக்கம் பற்ற வைக்கணும் நம்மளுக்கே தெரியாது இல்லையா? அதனால் இந்த போன வேலையில் மடிச்சு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணாடி அதிகமாக எடுத்து இப்படி கிழிச்சு எல்லா இடத்துல வந்து இந்த ஓலை கூட அதிகமாக பத்தாது. இந்த பண்ணாடன்றன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பண்ணாடையை இப்படி சுருட்டி பிடிச்சி பந்த மாதிரி கிடைக்கணும். நம்ம மழை வெயில் காலம் வந்தால் புகை வரும்போது அந்த இலையில இருக்கிற இதெல்லாம் காசும் தான். அந்த காற்று அடிக்கும் போது அந்த புகை எழுது பார்த்தியா, அது மட்டும்தான். நீங்கள் கவரும் போட்டு கடிக்கலாம். இந்த வாழ்நாள் இருக்குல்ல, இந்த வாழ்நாரும் போட்டு கடிக்கலாம். குச்சி கொஞ்சம் குச்சி இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோம்னா அது பற்ற வைக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த கண்ணாடி பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கட்டு. நிறைய பேர் நினைப்பாங்கக்கா பகலில் இது அடிக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் பகல் அடிக்கிறது எஃபெக்ட் அதிகம். எவ்வளோ உச்சியில் அழிச்சாலையும் ஆனால் ஆளுங்களை கடிக்கும். கீழே இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களையும் கடிக்கும். மழை தேன் அழிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். மழை தேனுக்கு மெயின் இதுதான். நைட்டில் கடிச்சா அதை அவன் அழிக்கிட்டு போகிறான் பாரு, அவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆகும். அவனும் சேஃப்டியாக போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். நான் இப்போ எந்த துணியும் கட்டல, ஒரு துண்டு என் கைக்கு துண்டு மட்டும் கிடைக்கல, மாட்டின்னு போகிறதுக்கு கவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பக்கெட்டு, கத்தி, நெருப்புட்டி, அவ்வளோதான். இவ்வளோ மட்டும்தான் நைட்டில் நான் எட்டுன்னு போகிறது. ஆனால் யாரு கேட்டாலும் சரிக்கா ஒரிஜினலாக வச்சுட்டாங்க. சரி, ஒன்லி ஒரிஜினல் தேன் கண்ணு முன்னாடி அழிச்சு கொடுக்கலாம். கண்ணு முன்னாடி அழிச்சுட்டாங்க. கண்ணு முன்னாடி இப்போ நாளைக்கு தானே போகிறோம். ஆமாம். சரி, இந்திக்கார பசங்க கட்டுவாங்க பார்த்தியா, ஒரு மூடை தூக்கும் போதும் செய்யும் போதும் அது நான் முழுசாக காட்டுறேன். இதுக்கோசரம் நான் வளைச்சி காட்டுறேன். இது வளைச்சி கண்ணை மட்டும் விட்டுட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும். பேட்டரி எட்டுன்னு போவீங்களா, எட்டுன்னு போக மாட்டீங்களா? பேட்டரி கன்ஃபார்மாக என் கூட இருக்கும். 4 மணி நேரம் ஒரு தேனை கூட தூக்கிறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகும். ஹைட்டை பொறுத்து